வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஓப்போ f17 மொபைலுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். f17 அப்படிங்கிற மாடல் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வரும். ஸோ அதனால் இதில் டிஸ்பிளே கனெக்டர் வந்து கீழே சிசி போர்டில் தான் கனெக்ட் ஆகும். பாருங்கள், டிஸ்பிளே கனெக்டர் வந்து கீழே தான் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே உள்ள கப்பு எதையும் கழட்ட தேவையில்லை. கீழே இருக்க ஸ்பீக்கர் கிட்ட மட்டும் எடுத்தாலே போதும். இது சிங்கிள் டோரு அப்படிங்கிறதுனால நம்ம ஓப்பனர் வச்சே எடுத்துடலாம். ஸோ சிம் ட்ரையை கழட்டிட்டு இப்போ பாருங்கள், ஓப்பனர் வச்சு எடுத்தாலே போதும். இதே கிளாஸ் பாடி இல்லை நம்ம ஹீட் பண்ணி எடுக்கிற மாதிரி மாடல் அப்படின்னா நீங்கள் ஹீட் பண்ணி தான் எடுக்கணும். இது சிங்கிள் டோர் அப்படிங்கிறனால ஈஸியாக கழட்டியாச்சு. நம்ம இப்போது டிஸ்பிளே கனெக்டர் போகிறதுக்கு இந்த ஸ்பீக்கர் கிட்ட எடுக்கணும். அதனால் எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம எடுத்துகிட்டு டிஸ்பிளே கனெக்டரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே தான் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட கனெக்டரும் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கிடணும். இப்போது ஸ்பீக்கர் கிட்ட எடுத்துடலாம். பாருங்கள், இதுதான் டிஸ்பிளே கனெக்டரு. இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற இடம். ஸோ நம்ம டிஸ்பிளே மட்டும் தனியாக எடுக்கிறனால கனெக்டரை எடுத்துகிட்டு டிஸ்பிளே தனியாக எடுத்துடலாம். நீங்கள் டிஸ்பிளேயை ஹீட் பண்ணி எடுக்கீங்களோ தனியாக எடுக்கீங்களோ, முதல் வேலையாக அந்த கார்டியை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. எந்த பிசுறு எந்த தூசி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம பேஸ்ட்டு போடுறதுக்கும் நம்ம டிஸ்பிளேயை கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இல்லை எதுவும் பிசுறு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாயிரும். நம்ம ரப்பர் போடும்போது அந்த எதாவது டேமேஜ் ஆயிரும். இப்போது வேறு டிஸ்பிளே வாங்கியாச்சு. இப்போது இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டு அப்ளை பண்ணி இதை ஒட்டிடலாம். எந்த மொபைலுக்கு நீங்கள் டிஸ்பிளே மாற்றினாலும் டிஸ்பிளேயை நல்லா செக் பண்ணிடுங்க. டச்சு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, கலர் ரெட்டு க்ரீனு ப்ளூவெல்லாம் கரெக்டாக வருதா, எல்லாமே செக் பண்ணிடுங்க. அதுக்கு செக்கிங் கோடு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஓப்போ செக்கிங் கோடு இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை எப்போ ஒட்டினாலுமே செக்கிங் கோடு போட்டு டிஸ்பிளேலாம் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுதா, டச் எல்லாம் ஒர்க் ஆகுதா, ஆப்ஸ் எல்லாம் எல்லா இடத்துக்கும் மூவ் ஆகுதா, டைல் பேடில் கரெக்டாக நம்பர்லாம் ஒர்க் ஆகுதா, எஸ்எம்எஸ் அந்த இதை கிளிக் பண்ணி எல்லா பட்டனையும் ஒரு தடவை அழுத்தி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிடுவேன். நீங்களும் அதே மாதிரியே செக் பண்ணிகிட்டே ஒட்டுங்க. பாருங்கள், நான் எல்லாமே செக் பண்ணிடுவேன். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது. இதை நம்ம இனி பேஸ்ட்டு போட்டு ஒட்டிடலாம். நீங்கள் இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற மாடலில் டிஸ்பிளே மாற்றும் போது பேட்டரியை நம்ம கழட்டி மாட்ட மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் டிஸ்பிளே எடுக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுங்க. நீங்கள் அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப மாட்டும் போது டிஸ்பிளே மட்டும் வரும், டச் ஒர்க் ஆகாமல் போகும், இல்லைன்னா மொத்தத்துக்கு வராமல் போயிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் எடுக்கும்போதே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. எப்போது நீங்கள் டிஸ்பிளே ஒட்டினாலும் 1 மணி நேரமாவது இல்லை அரை மணி நேரமாவது மொபைலில் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே வாங்கி செக் பண்ணி ஒட்டுங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக செக் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்ட வேண்டியதாயிரும். வேலை ஈஸியாக முடியாது. ஒரு 1 மணி நேரம் அரை மணி நேரம் சார்ஜ் போட்டுட்டு எந்த டிஸ்பிளேனாலும் வாங்கி அதை ஒட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கஸ்டமருக்கு எல்லாம் கொடுத்துடலாம். ரப்பர் போடும்போது ரொம்ப அழுத்தமாக ரொம்ப இறுக்கமாக போடாதீங்க. கீழே மேலேருந்து கீழே 3 அல்லது 4 ரப்பர், சைடில் நல்ல பிடிமானத்துக்கு 2 ரப்பர், அவ்வளோ போதும். நீங்கள் நிறையா போட்டு இறுக்கமாக்கி டிஸ்பிளேயில் எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம ஒட்டியாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழித்து இப்போ எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நம்ம எப்போ ஒட்டினாலும் திரும்பியும் ஒரு வாட்டி டச் எல்லாம் ஒர்க் ஆகுதா அந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டே கஸ்டமர் கையில் கொடுத்துடணும். கஸ்டமர் நம்மகிட்ட இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லி ரிட்டன் வந்துடக்கூடாது. அதனால் எவ்வளோ முடியுமோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கி நீட்டாக அதை செக் பண்ணி கையில் கொடுத்துருங்க. இப்போது நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு, பேப்பரை எடுத்தாச்சு. இப்போ அதை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், டச்சு கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.